The mean radius of Earth is r. Its angular speed on its own axis is omega. And acceleration due to gravity of the Earth is g. What will be the radius of the orbit of geostationary satellite? உனக்கு ஆர்பிட் அப்படின்னு வந்துருச்சுனாலே ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்துடும். ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபார்முலா v = r omega. r omega. ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ரூட் ஆஃப் gm by r plus h per r தான் இங்க ரேடியஸ், which is equal to r omega. இப்போ இந்த r வெளியே எடுக்க சொன்னதுனால ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் போட்டு gm இருக்கிறதுல நம்ம gr ஸ்கொயர் போடலாம். உனக்கே தெரியும். by r equal to r omega. 4r cancel ஆயிடுச்சு. Yes. What they have done, they have calculated the gm value in the last step. அப்போ squaring both sides போட்டு gm by r equal to r squared omega squared. அப்போ gm is equal to r cube into omega squared. அப்போ r வெளியேடு r squared r cube equal to gm by omega squared. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ரேடியஸ். இவ்வளவு நேரம் நம்ம ஆர்னு வச்சது ரேடியஸ். ஸோ அப்ப ரேடியஸை வெளியே எடுத்தேன்னா gm by omega squared to the power of 1/3. இது ரேடியஸ். ஆனா ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் எர்த் gm ஈக்குவல் இந்த ஆர் ஈக்குவல் இல்லை. அப்போ which is equal to இவ்வளவு நேரம் நம்ம ஆர்னு வச்சது r plus h தான். இந்த ஆர்னு வச்சது r plus h தான் நம்ம ஆர்னு வச்சிருக்கோம். கடைசி ஸ்டெப்ல இந்த gm இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட போறோம்? gr ஸ்கொயர். அதனாலதான் இங்க நான் போடாதேன்னு நான் சொன்னேன். இங்க இருக்கிற r எல்லாமே என்னதான்? r plus h. ஆனா கடைசி ஸ்டெப்ல போடுறதா வெறும் r. அப்ப இந்த ஸ்டெப்ல வர்றப்போ gm equal to gr squared. gr squared by omega squared to the power of 1/3. இதுதான் r-க்கான ஃபார்முலா. what is that r? nothing but radius. r plus h இன்னும் சொல்ல போனா r plus h. அதுதான் r நம்ம சொல்றோம். answer is gr squared divided by omega squared to the power of 1/3 is a.